அடுத்த அசத்தல் மன்னன் மதுரை மருதர் ரெடி ஆயிட்டு வந்திருக்காரு. அவர் எப்படி அசத்துறாருன்னு பார்க்கலாம். Un, dos, tres, un pasito para adelante, María. Un, dos, tres, un pasito para atrás. María. Un pasito para adelante, un pasito para atrás. Well done. Excellent. Thank you. சாதாரணமா ஒருத்தர் இவ்வளவு நேரம் குனிஞ்சிட்டு நின்னாலே உங்களுக்கு முதுகு வலி வந்துடும். நீங்க இதோட இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னா அது எக்ஸலென்ட். என்ன சொல்றீங்க? அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்டாமினா வேணும். அது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு மதுரை. அப்படி இல்ல சார். அதனால தான் நாங்க வெரைட்டின்ற போது இது இல்லாம உங்களை பண்ண சொன்னதுக்கு ரீசன். ஏன்னா இது வேற யாரும் பண்ண முடியாது. இதே மாதிரி 15 பண்ணுவேன் சார். ஓகே, ஒண்ணா நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில. ரொம்ப மகிழ்ச்சியோட கண்டிப்பா நிறைய பொண்ணு இருக்கு சார். கண்டிப்பா நிறைய டைரக்டர் சார், நீங்க இத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அற்புதமா பண்ணீங்க. நான் நினைக்கல திடீர்னு உள்ள இருந்து 2 பேரும் வருவாங்க நினைச்சேன். ஒருத்தர் தான் நீங்க 2 in 1 இருந்திருக்கீங்க. தேங்க்யூ சார். நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, ஆமா, அது மாதிரி கையை காலா பயன்படுத்தினது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நன்றி சார். எல்லா இடத்துலயும் போறப்ப சொல்லுவாங்க கஷ்ட பொண்ணு நிகழ்ச்சி நல்லா பண்ணுங்க, ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அப்படின்னுவாங்க. போஸ்ட் சொல்லுவாங்க எல்லாம் காமெடி பண்றாங்க, நீ காமெடியே பண்ண மாட்டீங்க, டிஃபரெண்டா பண்றீங்க அப்படின்னுவாங்க. அவங்க கொடுத்த திறமை அவங்க பண்றாங்க, எனக்கு கொடுத்த நான் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ மருது. வடிவேலு சார், இவர்கிட்ட ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இவர் எம்ஜிஆர் பாட்டு எடுத்தாரு, யானை மாதிரி பண்ணாரு. ஆனா அவரோட டான்ஸ் மூவ்மெண்ட்ல எல்லாம் பார்த்தா ஆக்சுவலா ஒரு சந்திரபாபுவோட ஒரு கிரேஸ்ஃபுல்னஸ் இருக்கும். அது ஒண்ணு. அது புரட்சி தலைவருடைய பாட்டை அழகா ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், அங்க ஒரு அழகான ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு சங்கமும் நான் நடிச்ச படம் தான் அது. அந்த படத்துல ஐயா எவ்வளவு பெரிய மகான் MS விஸ்வநாதன் ஐயா, அவர் ஆர்வத்துல விரல் வச்ச பாட்டு பூரா ஹிட்.
அவருடைய வாய்ஸ்ல இந்த பாட்டை தன்னுடைய சொந்த மகனை வச்சு பண்ணப்ப எல்லாருமே எல்லா தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுமோ அதை அவர் சொன்னது அப்படியே நெஞ்சு உருகிட்டு சொன்னார்ல, நீ சொந்த காலிலே நின்று தலை சுத்தும் பூமியை வெல்லு, உன் அப்பன் சொல்லியே சொல்லு மகனேவா மகனேவா அப்படின்னார்ல, அங்க அப்படியே ஓட்டம் வந்துருச்சுண்ணே, பொத்துருச்சு. தன்னுடைய சொந்த பிள்ளைய வச்சு இந்த இடத்துல அந்த பாட்டை போட்டு பண்ணாரு பார்த்தீங்களா. எல்லா தகப்பனும் தன்னுடைய பிள்ளை இப்படித்தான் வரணும், நல்லா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு இந்த அசத்து போக நிகழ்ச்சியில இவர் ரொம்ப அழகா பண்ணி, இன்னும் நீங்க கேட்ட கல்வி பதில் சொன்னார் பாத்தீங்களா, அந்த பிள்ளைய பத்து நீயா உன் மனைவி, என் மனைவி முதல்ல பத்தாக, இந்த 100வது வாரத்தில் நான் பத்திருக்கேன் சார் அசத்த போக. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியாத்தான் இருக்கு இந்த 100வது வாரம், ஒரு மாதிரியா அப்படியே கண்ணை கட்டுது எனக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுங்க, ரொம்ப அருமையா பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். கோட்டை தாண்டி நான் ஆமா, ஒரு சந்தேகம், பிறந்த குழந்தைதான் உங்க ரசிக்கிறா இல்லாட்டி பிறந்த போற குழந்தையெல்லாம் ரசிக்கிறா? இல்ல, இப்படி போயிட்டோம்னா நாட்டுல கலவரம் எல்லாம் வராதுன்னு, வெட்டு குத்து அடிதடி நல்ல வார்த்தையாத்தான் இருக்கு, பேச்சாச்சா இருக்கணும். இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது நானும் வரக்கூடாதுன்னா நாட்டுல கலவரம் வெட்டு குத்து ஜாதி மதம் எந்த சண்டையும் வராது, தீவிரவாதமே இருக்காது. என்னை கேட்டா நான் சும்மா ரொம்ப அது குளத்தனமா தான் இருக்கு இந்த வார்த்தை, நியாயமா இருக்கு. இப்ப பார்த்தா இந்த நாடு இருக்கு நிலைமைக்கு அது இவர் மனசுல பயந்துருக்காரு. பெரிய இல்லைங்க, ஸ்பூன்ல டானிக் கொடுப்பாங்க, டானிக் உள்ள போயிட்டு ஸ்பூன் வெளியில வந்துரும். அது மாதிரி இந்த விஷயம் உள்ள போயிடுச்சு பாருங்க, உங்க வாயில இருந்து வந்ததுனால. அவருக்கு அம்மா அப்பாவை தான் தெரியும், அல்ல அந்த குடும்பத்துல சிலவங்க தெரியும். அதுக்கப்புறம் இவர் மாதிரி குழந்தைகளுக்கு போனா என்ன தெரியுங்கிறது பெரிய மாற்றம். ஒரு தாயார் சொன்னாங்க, ஒரு அம்மா, ஐயா பிந்தி அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், முந்தி எல்லாம் நாங்க நிலாவை காட்டி பிள்ளைக்கு சோறு விட்டோம்யா, இப்ப டிவியில ஒன்ன காட்டினா சோறு விட்டோம். எவ்வளவு சந்தோஷம். இந்த வார்த்தை இங்க போய் இருக்க போதுமே, இவன் இதை மைண்ட் பண்ணிட்டானா யாரு கூட சண்டை போட மாட்டானே. எவ்வளவு பெரிய ஆளானாலும் இதையே சொல்லிக்கிட்டானா நல்லா இருப்பான், இதே வளர்ப்பான். இந்த மாதிரி எல்லா பிள்ளைகளும் இப்படி இருக்க நல்லது, சண்டையெல்லாம் வேணாம், போதும். இந்த நாட்டுல சண்டை ஓட்டு வெட்டி செத்து சின்னமா போனா போதும். எங்க பார்த்தாலும் எங்க பேப்பர் திறக்க முடியல, டிவி பார்க்க முடியல, பேப்பர் திறக்க முடியல. வீட்டுல பூரா எல்லா உலகத்துல மக்களுக்கு இப்ப நாளாக சுகர், பிரஷர், கர்மம், கன்றாவி இதுதானே வருது. ஏன் எதை பார்த்தாலும் ஒரே வெட்டு ரத்தம் கலரியா இருக்கு பாருங்க. எல்லாம் பார்த்து தானே வர்றோம், இப்ப எல்லாத்தையும் கர்மத்தையும் பாக்குறோம்ல. இதுக்கு மத்தியில இப்படி நகைச்சுவையோட நம்ம எல்லாம் இப்படி ஒரு நகைச்சுவை கூட்டம், நகைச்சுவை ஜாதியா இந்த ஒவ்வொரு குறிப்பாக நரிக்கிற ஒரு மக்கள் என்னென்ன இப்படி ஒரு மக்கள் மாதிரி நம்ம இப்படி நகைச்சுவை மக்களா அப்படி உட்கார்ந்து பேசுறது எவ்வளவு அழகா இருக்கு. ஒவ்வொரு சமுதாயமே நகைச்சுவை, உலகமே நகைச்சுவை சமுதாயம் மாறிடணும். அது மாறிச்சா அந்த நாடு நல்லா இருக்கும். ஒரு காமெடியெல்லாம் பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அது இந்த மத்தியில் இந்த சபையில உட்கார்ந்ததுக்கு இன்னும் பெருமைப்படுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. அவனுக்கு இந்த மாதிரி நடிப்பையும் சொல்லி கொடுத்து படிப்பையும் சொல்லி கொடுத்து. கண்டிப்பா. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி.